ஒரு உண்மையிலே சொல்லுவார்கள், ஒரு படைப்பு எழுகிற போது அது தன்னுடைய நிலத்தை, வரலாற்றை, தன்னுடைய வாழ்வியலை அது ஒரு இந்த களத்திற்கு உண்மையாக இருந்து அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று. அதை உங்களுடைய திரைப்படம் ஆற்றி இருக்குது என்றால் அந்த அனுபவங்களை நாங்கள் ஈழப் போராட்ட காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மியோட வருகை வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட். அது நடக்காமல் இருந்திருந்தா வரலாற்று வேற மாதிரி கூட இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயம்தான், இந்த கருத்தியல், அதாவது இந்த அரசியல் புள்ளியை தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கிறார்? ஏனென்றால் இந்த திரைப்படம் கூட நீங்கள் இந்திய அமைதிப்படையை மிக பிரதானமான கதாபாத்திரங்களாக அதனுடைய அந்த மையக்கருவாக கொண்டுதான் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தை ஆக்கியிருக்கின்ற களமும் தமிழ்நாடு. அங்கே இருக்கின்ற அந்த சென்சபோர்ட் இவற்றையெல்லாம் கடந்து இந்த திரைப்படத்தை எப்படி வெளிக்கொண்டு வந்தது? இல்லை, அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆர்மி படங்களை தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு படம் வருது, அது நம்மளோட ஊர்லேயே ஓடுது. அது நீங்கள் இங்கே இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கு தானே. இப்போ வந்துருக்கிற ஆட்களுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு ஹீரோ வந்து ஒரு குளோரிஃபை பட்ட ஆர்மி கேரக்டரை பற்றி நடித்தாருண்டா அந்த படம் இலங்கையில் அதிக வசூலை வாங்குது. அப்படி ஒரு சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு சூழலில் வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு சேலஞ்ச் தான். நீங்கள் வந்து அப்போ தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்கள், ஆடியன்ஸ்லேயே. ஆனால் அது அது அதை அதை வந்து எனக்கு புரிய வச்சிருக்கு படம். நீங்கள் படம் பார்த்து அவங்க புரிஞ்சுருக்குறாங்க. அது ஒரு நெருக்கடியான விஷயம் தான். நீங்கள் அவங்க போர்ட்ரேட் பண்ணுறதுன்றது கேர்ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து வரலாற்றில் இருக்கிற விஷயங்களையும் சொல்லாமலும் இருக்க முடியாது. அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரியான ஒரு வேலை தான் பண்ணியிருக்கேன். நிறைய லேயர்ஸுக்குள்ளால் சொல்லி நிறைய லேயர்ஸ் இருக்குது படத்தை. நீங்கள் படத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்ஸுக்குள்ள ஒரு கதவு தட்டுற சத்தம் இருக்குது தானே, அந்த சத்தத்தோட டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு ஒரு பெரிய நரேட்டிவ் செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன 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 லேயர்ஸுக்குள்ளால தான் இந்த விஷயங்கள் கடத்தப்படுது இந்த படத்தில். அது நீங்கள் 2வது 3வது படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய லேயர்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது.